மண் பேசும் சரித்திரம். வழக்கு மன்றத்தில் சாட்சியாய் நின்ற ஆஞ்சநேயர். குளக்கரையை சுற்றி கல்லால் செய்யப்பட்ட சாப்பிடும் தட்டுகள். வருடமெல்லாம் நிரம்பி வழியும் வாவி குளம். பூமிக்கு அடியில் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி திருவிழா. ஐயங்கார் குளத்தின் ஆச்சரிய சரித்திரங்கள். மண் பேசும் சரித்திரம். காஞ்சிபுரம் மாவட்டம் கோவில்கள் அணிவகுத்திருப்பவை தனக்கென ஒரு தனி அடையாளத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. காலம் செல்லச் செல்ல அதன் பரிமாணங்களின் மதிப்பு கூடிக்கொண்டே போகிறது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஐயங்கார் குளம் தன்னகத்தே வித்தியாசமான சரித்திர பின்னணியை கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரம் வட்டம் சிறு காவேரி பாக்கம் உள்வட்டத்தில் அமைந்திருக்கிறது. சஞ்சீவராயர் ஆஞ்சநேயர் கோயில் கிபி 17ஆம் நூற்றாண்டில் விஜயநகர வேந்தர் வேங்கடராயர் ஆஞ்சநேயருக்கான தனி கோயிலாக இதனை உருவாக்கியுள்ளார். மற்ற கோயில்களைப் போல் இல்லாமல் இந்த கோயிலின் சுற்றுச்சுவர்கள் வட்ட வடிவில் அமைக்கப்பட்டிருப்பது அரிதான ஒன்று. விஜயநகர வேந்தர் வேங்கடராயரின் ஆட்சி காலத்தில் எச்சூர் குமார தாத்தாச்சாரியார் வாழ்ந்துள்ளார். அரசவையில் பொதுப்பணித்துறை அதிகாரியாக பணிபுரிந்த இவர் சமஸ்கிருத மொழியில் புலமை பெற்றவர். சிறந்த வைணவ பக்தரான தாத்தாச்சாரியார் வைணவ கடவுள்களை பற்றி நிறைய பாடல்களையும் இயற்றியுள்ளார். கிருஷ்ணதேவராயர் கட்டிய புண்ணிய கோடி கோயில் விமானம் பழுதுபட்டதால் அதனை செம்மைப்படுத்தி திருப்பணி செய்தார் தாத்தாச்சாரியார். இந்த ஊரில் உள்ள குளத்தை சுற்றி ஏரியை சுற்றியும் பல சிற்பங்களும் கல்வெட்டுகளும் காண்கின்றோம். அத்தகைய கல்வெட்டுகளிலே குமார தாத்தாச்சாரியாருடைய பெயர் பொறித்த பல கல்வெட்டுக்கள் தமிழ் மொழியில் இருப்பதையும் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் வேங்கடபதி ராயர் என்பவர் இந்த ஊருக்கு தானம் செய்திருக்கின்றதை பற்றி 1620 ஒரு கல்வெட்டு பொறித்திருக்கின்றார். அதேபோல கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கட்டப்பட்ட புண்ணிய கோடி விமானம் பழுதுபட்டதால் பிற்காலத்தில் அந்த கோயிலை திருப்பணி செய்து அனுமனையும் பிரதிஷ்டை செய்து கல்யாண கோடி விமானத்தையும் அமைத்து லட்சுமி குமார தாத்தாச்சாரியர் திருப்பணி செய்திருக்கின்றதை நாம் கல்வெட்டு வாயிலாக பார்க்கின்றோம். மூலவராக வீற்றிருக்கும் ஆஞ்சநேயருக்கு கருடாழ்வார் காவலராக இருப்பது இந்த கோயிலின் வித்தியாசமான அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த கோவிலில் கருட பகவான் சுற்றுப்புறத்தில் வெளியே இருக்கார். எல்லா கோவிலையும் பார்த்தோம் அப்படின்னா கருட ஆழ்வார்கள் எப்பவுமே ஆழ்வார்கள் அப்படின்னாலே கோவில் உட்புறத்தில் கருவறை இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் இந்த கோவிலில் பார்த்தோன்னா அனுமனுக்கு மட்டுமே கருவறை வச்சு மிச்ச எல்லாருமே வெளியே தூண்களிலையும் வெயிலையும் காஞ்சிட்டு இருக்காங்க. கருட ஆழ்வார் இந்த சுற்றுப்புறத்தில் வானமே குறையாக வச்சு வெளியே இருக்கார். மடப்பள்ளியில் சமைக்கும் சாத குவியலை கொட்டி வைப்பதற்கென்றே அழகிய செவ்வகமான கல் மேடை போடப்பட்டிருக்கிறது. கோயில் பிரகாரத்தின் வெளியேயும் இதேபோல் பெரிய கல்மேடையை சீராக வெட்டி வைத்திருக்கிறார்கள். இது சஞ்சீவராயர் திருக்கோயிலின் மடப்பள்ளி. தற்போதைய மடப்பள்ளி அந்த காலத்திலிருந்தே இந்த கோவிலின் மடப்பள்ளியாக திகழ்ந்தது. இந்த மடப்பள்ளியில் பார்த்தோம்னா 2 கற்கள் இருக்குது, பெரிய பெரிய கற்கள். இங்கு ஆயிரக்கணக்கான யாத்ரிகள் வரும்பொழுது அவங்களுக்காக அன்னதானம் வழங்குவதற்காக இந்த மடப்பள்ளியை உபயோகப்படுத்தினார்கள்.
கிருஷ்ணதேவராய அரசவையில் இருக்கும்பொழுது யாருக்குமே வந்து பட்டினி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக அன்னதானத்துக்காக எந்த நேரமும் அன்னதானம் வழங்கப்பட்டிருந்தது. ஸோ அந்த நேரத்தில் இந்த கோவிலில் இருக்கிற மடப்பள்ளி உபயோகப்படுத்தப்பட்டது. இந்த கிணற்றில் தான் இந்த அன்னதானத்துக்கு தேவையான அனைத்து நீரையும் எடுத்து இந்த கிணற்றில் இருந்த நீரை எடுத்து உபயோகப்படுத்தினார்கள். இந்த இருக்கிற 2 பெரிய கற்களில் அன்னதானத்திற்கு தேவையான சாதங்கள் அனைத்தும் செய்யப்பட்டு விரித்து வைக்கப்பட்டிருக்கும். வரும் யாத்திரிகளுக்கு வரிசையாக நிற்க வைத்து அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது. இன்றளவிலும் கூட இந்த மடப்பள்ளி உபயோகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கும் மார்கழி மாதம் மனுஷ நட்சத்திரம் அன்று ராமலக்ஷ்மணருக்கு இந்த சஞ்சீவிராயர் திருக்கோயிலில் பெரிய அளவில் திருமஞ்சனம் செய்து 1000-2000 பேருக்கு அளவிற்கு அன்னதானம் செய்து இந்த மடப்பள்ளியிலேருந்து தண்ணி எடுத்து இந்த மடப்பள்ளியிலே செய்து ஒரு நாள் இரவு முழுவதும் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அன்னதானங்களையும் செய்து மறுநாள் விநியோகிப்பார்கள். இந்த மேடைகளை பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் நூற்றுக்கணக்கான யாத்ரீகர்கள் அனுதினமும் இந்த கோயிலுக்கு வருகை தந்ததையும் மிகவும் செல்வாக்கோடு இக்கோயில் திகழ்ந்திருப்பதையும் நம்மால் உணர முடிகிறது. இந்த நிலையில்தான் இந்த கோயிலின் உற்சவரான ஆஞ்சநேயர் சிலை திருடு போய் மீண்டு வந்ததை பற்றி இந்த ஊர் மக்கள் கூறிய விவரங்கள் வினோதமாக இருந்தன. இந்த ஐயங்கார்குளம் சஞ்சீவிராயர் கோயிலில் வந்து 1982ஆம் ஆண்டு வந்து சஞ்சீவிராயர் சிலை திருடு போயிடுச்சு. திருடு போகும்போது பார்த்திங்கன்னா வந்து திருடி போன திருடர்கள் வந்து எப்படி பிடிபட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் பட்டு சேலை கடையில் வந்து சேலை திருடுறதுக்காக அந்த கும்பல் மறுபடியும் காஞ்சிபுரம் சேலை கடைக்கு போனாங்க. சேலை கடைக்கு போகும்போது என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு சேலை எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னதுன்னு கேட்கும்போது சேலைக்கு பற்றி சேலைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வாயிலேருந்து சேலைன்னு வந்துடுச்சு. சேலைன்னு வந்த உடனே அதை பார்த்து அந்த கடைக்காரர் என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு என்ன பேக்கில் வச்சுருக்கீங்க என்ன இதுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அனுமனுடைய சேலை அங்கே இருந்தது. உடனே அவங்க போலீஸுக்கு தகவல் தெரிவித்து போலீஸ்கார் வந்து அவங்கள கைது பண்ணி அதுக்கப்புறம் அந்த கோர்ட்டில் அந்த சிலையை கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் கோயில் வந்து இந்த சிலை வந்து ஆஞ்சநேயர் கோயில் ஐயங்கார் குளத்து தான் எப்படின்னு தெரியறதுக்காக ஊர் பொதுமக்கள்லாம் போயிட்டு அந்த கோர்ட்டில் போயிட்டு கேட்கும்போது இது எங்கள் ஊர் சிலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன இதை பற்றி உங்கள் ஊர் சிலைனா இதுக்கு என்ன ஒரு ப்ரூஃபு அப்படின்னு ஜட்ஜு கேட்கும்போது அதுக்கான வந்து அதில் வந்து சங்கு சக்கரம் இது மாதிரி வந்து ஐயங்கார் குளம் இது மாதிரி பேர்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம ஐயங்கார் குளம் கோயில் பட்டர் அந்த காலத்தில் சொல்லும்போது இதுக்கு உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல வந்து ஆஞ்சநேயர் கோயில் சிலை நீங்கள் எடுத்து போயிடுங்க, இந்த சிலை எங்களுக்கு இருந்தாலே எங்களுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சிலையை நம்ம ஊருக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. கோயிலின் முன்பாக உள்ள மண்டப தூண்களில் விஜயநகர பேரரசின் சிற்பக்கலை பண்பாட்டை பிரதிபலிக்கும் விதமாக ராமாயண புராணத்தின் பல்வேறு நிகழ்வுகள் சிற்பங்களாக செதுக்கி வைக்கப்பட்டுள்ளன. அவற்றை இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். மண் பேசும் சரித்திரம். மண் பேசும் சரித்திரம். வழக்கு மன்றத்தில் சாட்சியாய் நின்ற ஆஞ்சநேயர், குளக்கரையை சுற்றி கல்லால் செய்யப்பட்ட சாப்பிடும் தட்டுகள், வருடமெல்லாம் நிரம்பி வழியும் வாவி குளம், பூமிக்கு அடியில் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி திருவிழா, ஐயங்கார் குளத்தின் ஆச்சரிய சரித்திரங்கள். மண் பேசும் சரித்திரம். அசோக வனத்தில் சீதை சோகமாய் அமர்ந்திருக்கும் போது அவரை காண வந்த தூதுவனான அனுமன் சிறிய வடிவில் அவர் முன் நிற்பது போல வடிவமைக்கப்பட்ட சிற்பம் அந்த நிகழ்ச்சியை கதையாக உணர்த்துவது போல் வடிவமைக்கப்பட்டிருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டாள் திருப்பாவையில் புல்லின்வாய் கீண்டானை என்று சொல்லுகின்ற அந்த வரிக்கு சிற்பி ஒரு வடிவம் கொடுத்திருக்கின்றார். அந்த வடிவத்தினை இங்கே நீங்கள் பார்க்கலாம். துர்க்கையின் வாகனமாக சிங்கமும் மானும் சிற்பங்களில் காட்டப்படும். இங்கே சிங்கத்தின் மீது துர்க்கை அமர்ந்திருப்பது போன்ற அரிய காட்சியினை நாம் பார்க்கிறோம். இந்த கோயிலுக்கு முன்பாக 133 ஏக்கர் பரப்பளவில் வட்ட வடிவில்
அழகான குளம் வெட்டப்பட்டிருக்கிறது. எப்போதும் வற்றாத நீர்நிலைகள் நன்கு திட்டமிட்டே அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த குளத்தின் கரைகளைச் சுற்றி வேறெங்கும் காண இயலாத கல்லாலான சாப்பாட்டு தட்டுகள் உருவாக்கப்பட்டுள்ளன. தாதா சமுத்திரம் என்ற இந்த குளத்தின் கரையை சுற்றி பாறை கற்கள் அடுக்கடுக்காக அழகாக அமைக்கப்பட்டுள்ளன. குளத்தின் கரையை ஒட்டி ஆங்காங்கே கல்லால் ஆன சாப்பாட்டு தட்டினை கலைநயத்துடன் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த தட்டின் அருகே காய்கறிகள் வைப்பதற்கென்றே கிண்ணம் போன்ற வடிவில் குழிகள் வெட்டப்பட்டிருக்கின்றன. சாப்பிட்டு விட்டு குளத்திலேயே நீர் அருந்துவதற்காக முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த அமைப்பு நமக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது. காஞ்சிபுரம் ஐயங்கார் குளத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் குளத்தை சுற்றி 133 ஏக்கரில் இந்த குளக்கரை பூரா கற்களை அருமையாக அடுக்கி வச்சுருக்கிறாங்க. அந்த கற்கள் வரிசையில் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் தமிழ்நாட்டில் காண முடியாத அதிசயம் இந்த கோயில் குளக்கரையில் இருக்குது. என்ன பார்த்தோம்னா அந்த கல்லில் ஒரு தட்டு செஞ்சுருக்கிறாங்க. கல்லில் தட்டு, இது பவுல் கிண்ணம் சொல்லும் இல்லையா, இந்த காய்கறி வைக்கிற கிண்ணம், அது 2 ஒன்று செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அந்த காலத்துக்கு கோயிலில் வர்ற யாத்திரிகர்கள், அதாவது காஞ்சிபுரத்துக்கு அதிகமான யாத்திரிகர்கள் கோயிலுக்கு வருவாங்க. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில், காஞ்சி கைலாசநாதர் கோயில், காமாட்சி கோயில், இந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் வலம் வரும்போது எல்லா கோயிலுக்கு வர யாத்திரைகள் ஒவ்வொரு கோயிலுக்கும் தங்கி சாப்பிட்டு போவாங்க. இந்த கோயிலில் சாப்பிட்றவங்க தட்டு எதுவும் கொண்டு வர வேண்டாம், கொண்டு வர தேவையில்லை, அதனால் இங்கேயே சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. இந்த மண் சோறு சாப்பிடுவாங்கன்னு நம்ம ஒரு மரபு இருக்குது. அந்த மரபு இதிலேருந்து தான் ஆரம்பமாகுது. அதனால தான் இங்கே கல்லில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான டிசைனில் ஒரு தாம்பூல தட்டுன்னு இப்போ நம்ம பார்த்துருப்போம். அது அந்த காலத்திலே 300 வருஷத்துக்கு முன்னாலே கல்லுலே பார்த்திங்கன்னா அழகாக தாம்பூல தட்டு மாதிரி செதுக்கி பக்கத்தில் பவுல், ஒரு கிண்ணம், ஒரு காய்கறி வைக்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க. சாப்பிட்டுட்டு குளத்தில் இங்கே கை கழுவிட்டு போகிற மாதிரி ஒரு அருமையான ஏற்பாடுகளை இந்த குளக்கரையில் பண்ணியிருக்கிறாங்க. குளக்கரையின் நடைபாதையை ஒட்டி அடுக்கடுக்கான வரிசையில் பாறை கற்கள் சீராக வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கற்களில் அழகிய புடைப்புச் சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. வாசுகி என்னும் பாம்பை கொண்டு பார்க்கடலை கடைந்தெடுக்கும் அற்புத நிகழ்ச்சியை இங்குள்ள சிற்பம் மிக அற்புதமாக காட்டுகிறது. கோயிலின் குளத்தை சுற்றி அமைக்கப்பட்ட இந்த சிற்பம் வேறெங்கும் காண முடியாத அதிசயம். அலமேல் மங்கை நாச்சியார் மகன் இம்மடி குமார தாத்தாச்சாரியார் கட்டி வச்ச சமுத்திரம் என்ற தமிழ் கல்வெட்டு தாத்தாச்சாரியார் இந்த பெரிய ஏரியை உருவாக்கினார் என்ற உண்மையை உணர்த்துகிறது. அலைமேல் மங்கை நாச்சியார் குமாரன் இம்மடி குமார தாத்தாச்சாரியர் ஐயன் கட்டிவிச்ச சமுத்திரம். கோகுலத்தில் மழை பெய்யும் போது கண்ணன் பசுக்களையும் மக்களையும் காக்க குடையாய் தன் ஒற்றை விரலில் மலையை தூக்கி நிறுத்தும் காட்சியும், அவர் அருகே மழைக்காக தலையில் கோணியை போர்த்தியிருக்கும் இடையனும் கண்ணனை ஆனந்தத்துடன் தடவி நிற்கும் பசுக்களும் புடைப்புச் சிற்பமாக இருப்பது வேறெங்கும் காண இயலாத ஆச்சரிய சின்னங்கள். நாரதர் நாராயணனை துதிப்பாடும் நிகழ்வும், அருகே அர்ச்சகர் ஒருவர் தூபக்காலில் தீபமேற்றி திருமாலை ஆராதிக்கும் அழகும் கண்கொள்ளா காட்சியாக இங்கே சிற்ப வடிவில் காண கிடைக்கிறது. விஷ்ணுவின் கொப்புளிலிருந்து வெளிப்பட்டு பிரம்மா வணங்குவது போல காட்சி அளிக்கின்றது. இத்தகைய அபூர்வமான சிற்பம் வேறு இடங்களில் காண்பது மிகவும் அரிதாகும். பிரம்மாவுக்கு அருகில் சங்கு சக்கரம் நாமமும் காட்டப்பட்டுள்ளது விசேடமாகும். குழந்தையாக தவழ்ந்து வெண்ணையை கையில் ஏந்தியுள்ள கண்ணன் தத்ரூபமாக காட்சி அளிக்கிறார். குழந்தை கண்ணன் தன் காலை கொண்டு வாயில் கடிக்க முனையும் சிற்பமும்
300 ஆண்டுகளுக்கு முந்தைய சிற்பக்கலையின் நேர்த்தி வடிவமாக இங்கு மட்டுமே காண முடிந்த ஆச்சரிய சிற்பங்களாக தோன்றுகின்றன. இந்த குளத்திற்கு சற்று வடக்கே வற்றாத கிணற்று நீருடன் கூடிய அதிசயமான வாவி குளம் ஒன்று உள்ளது. அந்த ஆச்சரிய சரித்திரம் இடைவேளைக்குப் பிறகு. மண் பேசும் சரித்திரம். மண் பேசும் சரித்திரம். வழக்கு மன்றத்தில் சாட்சியாய் நின்ற ஆஞ்சநேயர். குளக்கரையை சுற்றி கல்லால் செய்யப்பட்ட சாப்பிடும் தட்டுகள். வருடமெல்லாம் நிரம்பி வழியும் வாவி குளம். பூமிக்கு அடியில் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி திருவிழா. ஐயங்கார் குளத்தின் ஆச்சரிய சரித்திரங்கள். மண் பேசும் சரித்திரம். சஞ்சீவராயர் கோயில் குளத்திற்கு வடக்கே நடவாவி கிணறு ஒன்று பிரம்மாண்டமாக காண கிடைக்கிறது. இந்த நடவாவி கிணற்றின் முன்பாக அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த கல்லாலான அலங்கார நுழைவாயில் உள்ளது. கஜலட்சுமி சிற்பம் மேற்புறம் அமைந்திருக்க, தூண்களின் இரு திசைகளிலும் குதிரை மேல் அமர்ந்திருக்கும் வீரர்களின் சிற்பம் அழகிய வடிவில் இருக்கிறது. இதனை அடுத்து வாவி கிணற்றுக்கு செல்ல கீழே 21 படிக்கட்டுகள் இருப்பதாக சொல்கிறார்கள். பாதி படிக்கட்டுகள் வரையில் வாவி கிணற்று நீர் நிரம்பி இருக்கிறது. இங்கே உள்ள இந்த வாவி கிணறு புராதனமானது. 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கட்டட அமைப்பினை இங்கே காண்கின்றோம். வேறு எங்கும் இல்லாத வகையில் கல் கட்டிடமாக படிக்கட்டில் இறங்கி கீழே சென்றால் குளமும் குளத்தோடு சேர்ந்த ஒரு மண்டபமும் காண்கின்றோம். மழைக்காலங்களில் படிகளையெல்லாம் மூழ்கும் வரை தண்ணீர் நிரம்பி வழியுமாம். கோடைகாலமான சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமி நாளன்று பூமிக்கு அடியில் உள்ள இந்த வாவி கிணற்றின் மண்டபத்தில் சிறப்பான விழா நடைபெறுவது வழக்கம். காஞ்சிபுரம் வரதராஜ சித்திரை மாதம் பௌர்ணமிக்கு அன்னைக்கு அவருக்கு பிச்சத்தில் கரெக்டாக அவரோட ட்ராவலிங் பௌர்ணமியில் இருக்கணும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, வரதராஜரை மேனா பெட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பெட்டி உள்ள வரதராஜரும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரும் எதிர் புதிரமாக வச்சு அந்த பெட்டியில் தோல் மேலேயே தூக்கிட்டு வருவாங்க. தோல் மேலே தூக்கிட்டு வரும்போது கோவிந்தா கோவிந்தா என்ன கோஷத்தோட இங்கேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து 8 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இந்த ஊருக்கு. சஞ்சீவிராயர் கோவிலுக்கு வர்றதுக்கு 1 டே ஃபுல்லாகிடும். முன்னாள் நைட்டு 10 மணிக்கு கிளம்புனாங்க அப்படின்னா மறுநாள் நைட்டு 10 மணிக்கு 7 மணிக்கு வந்துடுவாங்க. ஸோ அப்படி வரும்போது மேனாப்பெட்டியில் தோல் மேலே கோடிக்காருன்னு சொல்லுவாங்க. அந்த சாமியை மேனாப்பெட்டியை தூக்குறவங்க அவங்க தூக்கிட்டு ஒரு ஊராக ஒரு 6-7 ஊர் இருக்குது. ஒரு வீட்லேயும் ஒவ்வொரு வீட்டு வாசப்படியிலையும் நிறுத்தி அவங்களோட தட்டு வாங்கி ஆராதனை பண்ணி இந்த கோவிலுக்கு சேருவார். இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு 7 மணி ஆகிடும். அந்த கோவிலுக்கு வந்துட்டு ஒரு அபிஷேகம் திருமஞ்சனம் ஒன்று ஆகும். அது இந்த ஊர் மக்களால் ஏற்படுத்தப்பட்டு எல்லாரும் இந்த ஊர் மக்கள் எல்லாம் காசு போட்டு இந்த வருஷத்துக்கு ஒரு முறை வரதராஜர் காஞ்சிபுரத்துலேருந்து நம்ம ஊரை தேடி வராரேன்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்களே இந்த ஊரே திருவிழா போல் காட்சி அளிக்கும். அப்போதைக்கு சஞ்சீவராயர் கோவிலேருந்து நடவாவி கிணறு வரும்போது தாயாரோட 20 இன்ச்சு கொடையில் அவ்வளோ அழகான ஒரு காட்சி. அதை பார்க்குறதுக்குன்னே வெளியூர்லேருந்துலாம் வருவாங்க. லட்சக்கணக்கான மக்கள் மட்டும் அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கூடிடுவாங்க இந்த ஐயங்கார் குளத்தில். அதனால சித்ரா பௌர்ணமிக்கு இந்த ஊரே திருவிழா கோலமாக இருக்கும். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா நடவாவி கிணறு. இந்த படி உள்ளே இறங்கி வருவாங்க. கரெக்டாக அந்த வரதராஜோட பிரபை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சைஸு கரெக்டாக வச்சுருப்பாங்க. ஸோ இது உள்ளே இறங்கி வரும்பொழுது நம்மளை யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாக பிராமின்ஸ் அவங்களோட ஆளுங்க உள்ளே மட்டும் இருப்பாங்க. காஞ்சிபுரம் வரதராஜர் இந்த உள்ளே இறங்கி உள்ளே ஒரு மேடை இருக்குது. அந்த மேடையில் வச்சுட்டு அவருக்கான பூஜைலாம் நடக்கும். அந்த பூஜை பண்ணும்போது இந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து அவருக்கு அந்த பூஜையை பண்ணுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு.
எல்லாரும் வந்து இங்கேருந்து தான் போயிட்டு காஞ்சிபுரம் வரதராஜர் பார்ப்பாங்க. ஆனால் அவர் அங்கேருந்து வர்றது சித்திரை மாதம் பௌர்ணமிக்கு வருஷம் பிறந்து முதல் உற்சவம் இந்த ஊரோட ஏற்றுக்கிறாருங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஊர் மக்களால் ஒரு ஏற்றுக்கக்கூடிய சந்தோஷமான விஷயமா இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்காக வாவி கிணற்றில் நிரம்பி வழிந்து வரும் நீரை இயந்திர மோட்டாரின் மூலம் வெளியேற்றி விடுவார்கள். பின்னர் சித்ரா பௌர்ணமி விழா நாளில் காஞ்சி வரதராஜ பெருமாள் உற்சவராக இந்த மண்டபத்திற்குள் கொண்டு வரப்பட்டு பூஜைகள் நிறைவுற்ற பிறகு மீண்டும் மேலேறி வந்து விடுவார். அந்த திருவிழாவின் போது மக்கள் கூட்டம் இங்கு அலைமோதுகிறது. விழா முடிந்த ஒரு வாரத்திற்குள் மீண்டும் வாவி கிணற்றின் நீர் நிரம்பி வழிந்து மண்டபத்தை மூழ்கடிக்கும். இந்த வாவி கிணற்றில் 300 ஆண்டுகளுக்கு முன்பே போடப்பட்ட முகலாயர் காலம் மற்றும் ஆங்கிலேயர் காலத்து நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த காசெல்லாம் வந்து இந்த கிணத்தை தோண்டும் போது இந்த ஊர் மக்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷன் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த காசெல்லாம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு பின்னாடி இருந்த ஒரு காசெல்லாம் கிடச்சிருக்கு. அது என்ன ஏறும் பார்த்தோன்னா, இந்த காசு பார்த்தோன்னா 1917 கிடச்சிருக்கு, பிரிட்டிஷோட காசு. இது மூணுமே இது ஆனால் பார்த்தோன்னா இது ரொம்ப பெரிய அபூர்வமான விஷயம். என்னன்னு பார்த்தோன்னா, இது முகலாய காலத்தில் இருந்த காசெல்லாம் கிடச்சிருக்கு. அதனால் இது எல்லாமே வந்து நாங்கள் இந்த ஊர் மக்கள் ஒரு பொக்கிஷமாக எடுத்து பாதுகாப்பாக வச்சுருக்கோம். யாராச்சும் வெளியிலேருந்து வந்து கேட்டாங்க அப்படின்னா இந்த காயின்ஸ் எடுத்து அவங்களுக்கு காமிப்போம். இந்த காசோட இயர் பார்த்தோம் அப்படின்னா 1876 கிடச்சிருக்கு. இந்த காசு யாராவது பார்த்தோன்னா 1835 கிடச்சிருக்கு. இது எல்லாமே ஒரு இயர் கேப்பில் வந்து ஒரு 20 இயர்ஸ் கேப்பில் கிடச்சிருக்கு. ஸோ எல்லாருமே இந்த கிணத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிணத்துல வந்து ஏதோ ஒரு ஐதீகத்துக்காக இந்த காசு எல்லாமே போட்டிருக்காங்கன்றது இந்த ஊர் மக்களுக்கு தெரியுது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு என்ன ஒரு விஷயத்துக்காக இந்த காசு எல்லாமே வந்து அந்த கிணத்துள்ள போட்டிருக்காங்கன்றது தெரியல. இந்த கிணற்றை நன்கு ஆய்வு செய்தால் மேலும் அரிய பொக்கிஷங்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது என்று இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். அபூர்வமான சிற்பங்கள், ஆராய்ந்து உருவாக்கப்பட்ட குளம், விசித்திரமான வாவி கிணறு என இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சரித்திர பெட்டகங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவை என்பதுவே இதன் நிதர்சனம்.